இந்த ஒரு லட்டு லேடீஸ்க்கு இருக்க நெறைய பிரச்சனைய சரி பண்ணும்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க. இதுல அவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. வீடியோட எண்டுல சொல்லியிருக்கேன். இப்போ புரோட்டீன் லட்டு பண்றதுக்கு 1 கப் பாதாம், 1 கப் முந்திரி, 1/2 கப் பிஸ்தா எடுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 கப் வால்நட் எடுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா 1/4 கப் பம்ப்கின் சீட், 1/4 கப் வாட்டர்மெலன் சீட் எடுத்துட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எடுத்திருக்க நட்ஸ் எல்லாமே ஒரு 2 மினிட்ஸ்க்கு வறுத்தாலே போதும். இது கூட ஒரு 10 நல்ல பெரிய டேட்ஸா எடுத்திருக்கேன். இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆயிலோ, கீயோ எதுவுமே தேவையில்ல. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் அதை கிரைண்ட் பண்றதுக்கு ஃபுட் ப்ராசஸர் எடுத்திருக்கேன். தாராளமா நம்ம மிக்ஸர் ஜார்லயும் அரைச்சுக்கலாம். இது போல நட்ஸ் பவுடர் அரைக்கும் போது பல்ஸ் மோட் குடுத்து குடுத்து கேப் விட்டு அரைக்கணும். அப்பதான் எண்ணெய் விடாம இருக்கும். பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் குவான்டிட்டி நிறையா தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுல பாதி பவுடர் எடுத்து பேபிக்கு மில்க்ல வந்து கலந்து கொடுப்பேன். சேம் இதே புரோட்டீன் பவுடர் பேபிக்கு 1 இயர்ல இருந்தே நான் கொடுத்துட்டு இருக்கேன். ரெசிபி கூட நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு. இப்போ டேட்ஸை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு நம்ம அரைச்ச நட்ஸ் பவுடரையும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கணும். நான் எடுத்திருந்த அளவு கரெக்டா இருந்தது. டேட்ஸும் நட்ஸ் பவுடரும் நல்லா பைண்ட் ஆகி லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான பதமா இருந்துச்சு. தேவைப்பட்டா லைட்டா கீயா கையில அப்ளை பண்ணிட்டு உருண்டை பிடிச்சோம்னா சூப்பரா வரும் லட்டு. இது கூட ஃபிளாக்ஸ் சீட், சன்ஃப்ளவர் சீட், எள்ளு, நிலக்கடலை இதெல்லாம் கூட சேர்த்து நம்ம பண்ணலாம். இந்த லட்டுல ரிச் புரோட்டீன் இருக்கு, ஹார்ட் பிரெயின், அது கூட ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இருக்க ஹேர் லாஸ், நம்மளோட போன், அதுக்கப்புறம் ஸ்கின், இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நம்ம எல்லா நட்ஸும் ஒரே டைம்ல எடுத்துக்கணும்னா கண்டிப்பா எடுத்துக்க மாட்டோம். அதுக்கான டைமும் இருக்காது. அதே இது போல செஞ்சு வச்சுட்டோம்னா டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டா கூட போதும்.